ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் கடையில் வாங்கக்கூடிய பன்னீர் எப்படி செய்யலான்றது தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம அந்த பன்னீர் செய்கிறதுக்கு க்ரீமியான பால் எடுத்துக்கணும், கெட்டியான பால். இதில் இன்னி பசும்பால் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்குதுன்னா அந்த பால்லேயே நம்ம செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியானது கூட. உடம்புக்கு ரொம்பவுமே புரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த நம்ம அந்த பன்னீரை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கக்கூடியது. அந்த பன்னீரை நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் க்ரீமியான பால் பேக்கெட் பால் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வீட்டிலேயே பசும்பால் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இப்போ அந்த பால் நல்லா திக்கான பால். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. பேக்கெட்டை கழுவிட்டு நம்ம ஒரு டம்ளரோ அரை டம்ளரோ தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி தண்ணி ஊற்றாமல் நீங்கள் திக்கான பாலையே நல்லா கொதிக்க வச்சுடணும். இந்த பால் நல்லா கொதித்து நல்லா 3 தடவையாவது நல்லா பொங்கி வர்ற மாதிரி நல்லா பண்ண பின்னாடி தான் நம்ம அந்த பன்னீர் பண்ணுறதுக்கான ப்ராசஸை நம்ம பண்ணணும். இப்போ நல்லா கரண்டி விட்டு இந்த மாதிரி கிளறுனீங்கன்னா அடியில் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்மளுக்கு பொங்கி கீழே ஊற்றாமே இருக்கும். இதில் அதிகமான க்ரீமியான பாலுன்றனால ஏடு வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக வெண்ணெய் காய்ச்சறது கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நான் அதெல்லாம் எடுக்கல, அப்படியே கரண்டி வச்சு கிளறிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த பன்னீர் ஆகுறதுக்கான ப்ராசஸில் நம்ம ஒரு லெமன் அறுத்துட்டு அரை லெமன் பாதி அளவுக்கு நம்ம பிழிஞ்சு விட. இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு ஏன் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலோட விதைகள்லாம் உள்ளே விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு பிழிஞ்சு விடுங்க. இதாகலை அப்படின்னாக்கா இன்னொரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. உங்ககிட்ட நீங்கள் வினிகர் வச்சுருந்தா கூட ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துடனே ஒரு கொதிச்ச உடனே எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்ல பால் நல்லா தெரிஞ்சு வந்த பின்னாடி தான் நம்ம இறக்கணும். இப்போ எல்லா பாலுமே நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம தயிர் ஊற்றினா எப்படி தெரியுமோ அதே மாதிரியே இப்போ தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு வெள்ளை அதாவது சுத்தமான ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியாக இருந்தால் ரொம்பவே நல்ல துளைகள் அதிகமாக உள்ள அந்த துணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மளுக்கு இறங்கிடும். இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு அந்த வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதில் நம்ம அந்த தெரிஞ்ச அந்த பாலை ஊற்றி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே சத்தான தண்ணி, கீழே ஊற்றிடாதீங்க. இதை நம்ம சமையல் பண்ணுறதுக்கு, பருப்பு வேக வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு, மோர் குழம்பு வைக்கும்போது இதை பயன்படுத்திக்கலாம், கீழே ஊற்றாமல். இப்போ இதை பிழிஞ்சதை திரும்பவும் ஃபில்ட்ரு பண்ணணும். திரும்பவும் ஒரு நார்மல் தண்ணி, அதாவது கூலிங் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கைகளால் பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவிடணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினிகரோ லெமனோ ஊற்றுவோம் இல்லையா, அதோட வாசனை எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் இதை கூலிங் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி முடிச்சு மாதிரி பண்ணுறோம் இல்லையா. நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பன்னீர் ரொம்பவே ஜெல்லி பதத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே அந்த மாதிரி வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி இந்த மூட்டையை ஒரு இடத்துல ஹேங்கிங் பண்ணி, அதாவது மூட்டையை கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா, நம்ம முளைக்கட்டுறதுக்கெலாம் நம்ம பயிர் வகைகளை முளைக்கட்டுறதுக்கு தொங்க விடுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம தொங்க விட்டோம்னா அதில் இருந்த தண்ணி எல்லாமே கீழே ஒழுகிட்டு நம்மளுக்கு சூப்பரான அந்த பன்னீர் கிடைக்கும். அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு இது குழம்புக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கடைகளில் வாங்குற மாதிரி ரொம்ப ஜெல்லி பதத்துக்கு வேணாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வெட்டினீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தியான சூப்பரான பன்னீர் நம்ம வீட்டிலே ஈஸியான மெத்தடில் செஞ்ச அந்த சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு கத்தியெல்லாம் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளவு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாலாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கடைகளில் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய பன்னீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. வேறு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. இப்போ சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெட்டி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஒரு 2-3 நாளில் பண்ணுற மாதிரி இதை ஒரு பாக்ஸில் போட்டுடலாம். இல்லை ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரீசரில் வச்சுக்கலாம், கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது கடையில் வாங்கக்கூடிய அந்த பேக்கெட்டில் வாங்கக்கூடிய பன்னீர் மாதிரியே தான் இருக்குது. வேறு எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. ரொம்ப ஈஸி, இது எல்லோருமே பண்ணிடலாம். காசு நம்ம கடையில் கொடுத்து நம்ம வாங்குறது கம்மியான குவான்டிட்டிக்கு அதிக காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அதிக குவான்டிட்டி கம்மி ரேட்டில் நம்ம பண்ணிடலாம்.
அதுதான் நம்ம வந்து விஷயம். இதைத்தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம எந்த ஒரு இதுலுமே ப்ரிசர்வேட்டிவுமே பண்ணாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம பண்ணுறோம். இது உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலுமே கொடுக்காது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.